பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். நீதியும் நியாயமும் செய்வது ஆண்டவருக்கு பிரியமான வேலை. ஆண்டவர் பலியிடுறது, அதாவது நம்ம காணிக்கை கொடுக்குறோம், இல்லை ஏதாவது ஆஃபரிங்கில் ஏதாவது நான் அவருக்கு கொடுக்குறோன்றதை விட ஆண்டவருக்கு அவர் கட்டளைகளுக்கு உடன்பட்டு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நீதியும் நியாயமும் செய்வதுக்கு கர்த்தருக்கு பிரியம். பணங்காசில் அவர் பிரியப்பட மாட்டார். நம்ம நடக்கைகளில் நல்ல பிள்ளைங்களாக நடந்துக்கிறது ஆண்டவருக்கு பிரியம். ஆனால் அதுவே மனிதர்களுக்கு காசு, ஒரு சில மனிதர்களுக்கு பணங்காசு தான் முக்கியம். எனக்கு இவ்வளோ பணத்தை கொடு, நீ என்ன வேணால் ஃப்ராட் வேலை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அதுக்கு துணை போகிற மனிதர்களும் இருப்பாங்க. நீதியும் நியாயமும் செய்வது கர்த்தருக்கு பிரியம், மனிதர்களுக்கு பிரியம் இல்லை. நம்ம ஒரு வேளை நீதியும் நியாயமும் செய்யும் பொழுது, ஆண்டவருக்கு பயந்து நல்ல வழியில் நடக்கும் பொழுது, ஒரு சில மனிதர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் நம்மகிட்ட இருந்து கட் ஆகலாம். நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. 1000 ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இருக்கிறத விட ஆண்டவருக்கு பயந்து 1-2 நண்பர்கள் நம்ம கூட இருக்கிறதே நமக்கு போதும். நமக்கு தேவை 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது முக்கியம் இல்லை, ஆண்டவர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறது தான் நமக்கு முக்கியம். அதனால் நீங்கள் யாரை குறித்து கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். நீதியும் நியாயமும் செய்யுங்கள், கர்த்தருக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பயந்து நடந்தால் அவர் உங்கள் மேலே பிரியமாக இருப்பார். அவர் உங்கள் மேலே பிரியமாக இருந்தால் நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். உங்கள் வாழ்க்கையில் குறைவு இருக்காது, நிறைவான நன்மைகள் வரும். நீங்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க செய்வார். உங்களை விட்டு பிரிந்து போன நபர்கள், நீ நன்மை செய்கிற அப்படின்றதுனால உன் மேலே எரிச்சலாகி அவங்க பிரிந்து போகிற நபர்கள் உங்களுக்கு எதிராக ஏதாவது செய்தாலும், அந்த துன்மார்க்கமான மனிதர்கள் செய்கிற துன்மார்க்கமான கிரியைகள் உங்கள் பேரில் பலிக்காது. அவர் செய்கிற அப்படியே ஒரு சில நேரம் மேற்கொண்டாலும் அந்த மனிதர்கள் நிரந்தரமாக மேற்கொள்ள கர்த்தர் உங்களை விடமாட்டார். நீங்கள் நீதியின் பாதையிலே நடந்து கொண்டிருங்க, உத்தமத்தில் உறுதியாக இருங்கள். முடிவில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. ஏன்னா கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறார். நீ உண்மையும் உத்தமத்தையும் விட்டு விடாதீங்க, கர்த்தரை விட்டு விடாதீங்கள். அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. உங்கள் காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். இன்னைக்கு நீங்கள் குறைந்திருக்கிற மாதிரி இருக்கலாம், அது நிரந்தரம் இல்லை. நீங்கள் தான் உயர்ந்திருப்பீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார்.